என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. இது இப்போ எனக்கு ஒரு போஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்களே, இந்த மாதிரி சிறைக்குள்ள தூக்கு போட்டுக்கிட்டு தான் அவங்க அண்ணனா பிரதர் யாரோ போட்டிருந்தீங்க. தம்பி என்ன தம்பி பிரச்சனை? தம்பியா, என்ன பிரச்சனை? சார், இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு வயசு இல்லாதனால 2019 போக்சோ போட்டிருந்தாங்க அவனுக்கு. அது 45 நாள் உள்ள இருந்துட்டு வெளியே பெயில் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 6 வயசுல ஒரு ஆம்பளை பையனுக்கு 5 மாசம் கை குழந்தை ஒன்று இருக்கு. இப்போ வாய்தா போறதுனால புடியாண்டு போட்டு அவங்க புடிச்சு போயிருந்தாங்க. ஒரு இன்னோட 15 நாள் ஆச்சு. எந்த வழக்குக்காண்டி? இந்த போக்சோ காண்டியா? ஆமா, ஒய்ஃபு கேஸுக்காண்டி. ஒய்ஃபு கேஸுக்காண்டியா? ஆமா, பொண்டாட்டி வயசு இல்லாதனால அவர் கூப்பிட்டு வயசு இல்லாதனால அப்ப போக்சோ போட்டிருந்தாங்க. ஒரே கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே தானா? ஆமா, ஒரே காமிக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா புடிக்காதனால புடிச்சிட்டு போனதுனால வந்து திங்கக்கிழமை, இப்ப முன்னாடி திங்கக்கிழமை வந்து இங்க தென்காசி கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருந்தாங்க வாய்தாக்கு. புடிச்சிட்டு போய் 13 நாள் கழிச்சு வாய்தா கூப்பிட்டு வராங்க. வாய்தா கூட்டு வரும்போது அப்போ ஒரு டேப்லெட் ஒன்று சாப்பிட்றோம். அப்போ அந்த போலீஸ் என்ன டேப்லெட் என்னை கேட்காம போகலாம எப்படி கேட்டுருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், சார் நெட்டில் காயம் இருக்கு, அதுக்கு வீட்டுக்காக ஆஸ்பத்திரி ஜெயிலில் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ அவன் அம்மா கூப்பிட்டு கேட்கும்போது எதுக்குள்ள மாத்திரை சாப்பிட்டா என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இல்லைம்மா உள்ள அடிக்கிறாங்கம்மா, இந்த உசுத்தன்லேயே அடிச்சிட்டாங்க, வலி இருக்கு, அதனால நம்ம டேப்லெட் சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிருக்கான். அவன் அம்மா எங்க பெரியமாட்டின்னு சொல்லிருக்கான், அவன் பொண்டாட்டின்னு சொல்லிருக்கான், என் தங்கச்சியும் கூட என் தங்கச்சின்னு சொல்லிருக்கான். அப்ப அந்த மாதிரி சீக்கிரம் பெயில வெளியே எடுத்துருமா அப்படின்ட்டு சரி எடுத்துருக்கேன், 10 கிலோ எடுத்துருக்கவனியா, வக்கீலுக்கு நாளைக்கு போய் ஃபீஸ் கட்டிருக்கான், வக்கீல் பக்கத்துல இருக்கிற வக்கீல் கேட்டுக்கோ, நான் ஜாமீன் எடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னோம். சொல்லி முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணதுக்கு ஒரு 500 பைசா போட்டு விட்டுருக்கோமா, அப்புறம் உள்ள பீடி கட்டி என்ன அடிக்கிறாங்க, அதனால அந்த பீடிக்கு 500 போட்டுனா நீங்க 1000 போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னான். அப்ப அன்னைக்கு வீட்டுக்கு தென்காசிலேருந்து வீட்டுக்கு போக நேரம் ஆயிருந்தனால மறுநாள் காலையில 11 மணிக்கு 1000 பைசா போட்டு விட்டோம். போட்டு விட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 3:15 எனக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல போன் இந்த மாதிரி வினோத்குமார் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. எந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணாம்னு? வினோத்குமார். அதே எந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணோம்னு? இல்ல, சூசைட் அட்டன் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உனக்கு நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி. அப்புறம் நான் அந்த இடத்துல வீட்டுல எங்க பெரியப்பாட்டையும் எங்க பெரியமா இருந்தாங்க, நான் போய் இருந்தேன். அப்ப அந்த இடத்துல செல்ல ஒரு போன் வச்சு திருநெல்வேலில இருந்து போன் அடிச்சிட்டாங்க, அங்க ஜெயில இருந்து. இந்த மாதிரி உங்க பையன் சூசைட் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாங்க. 3:18க்கு சாயங்காலம் 3:18க்கு. அதுக்கப்புறம் திரும்படி 3:30க்கு போல கரெக்டா திரும்படி 2வது காலம் வரும்போது உங்க பையன் இறந்துட்டான், நீங்க ஆஸ்பத்திரியில மார்க்கெட்ல போடுங்க வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க நேற்று போய் பார்த்தோம், சர்ஜிக்கு முன்னாடி பார்க்கோம், உச்சத்துல காயம் சொன்னப்ப நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறோம். அந்த தழும்பு காயங்களுக்கு கையில காயங்கள் இருக்கு, வீங்கின கையில மார்பகத்துல வீங்கின காயம் இருக்கு, இடுப்பு சைடுல இருக்கு, கழுத்துல அரசு எந்த தூக்கூட்டமா அறிவு எதுவுமே இல்ல, உடம்புல சட்டையே கிடையாது, கைலி கொடுத்துருக்கு. அந்த கைலி வந்து நாங்க எடுத்து கொடுத்த கைலியே இல்ல. அதே மாதிரி தூக்கு போட்டு இறந்துட்டோம் சொன்னாங்களா? ஆமா, தூக்கு போட்டு இறந்துட்டோம். இல்ல இப்ப என்ன காலத்துல இருக்கு தூக்கு போட்டு இறக்குற அளவுக்கு நீ ஜெயிலுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இது கிடையாது, கவரா கொடுக்குறாங்க. யார் போலீஸ் தரப்புல இருந்து சொன்னாங்களா? ஆமா, போலீஸ் தரப்புல இருந்து ஜெயில இருந்து அப்படிதான் சொன்னாங்க. எங்களுக்கு தகவல் சொன்னது அவங்க போன்ல சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. போன்ல சொன்ன அவங்க சொன்னது எதுவும் ரெக்கார்ட் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இல்ல, சாதா மொபைல்ல பேசுனதுனால பண்ண முடியல, வீட்டு செல்லு பண்ணியிருந்தாங்க. நான் அப்ப அந்த 2 போன் இறந்துட்டேன்னு சொன்னேன், நான் தான் வாங்கி பேசினேன். சார் இந்த என்ன எப்படி சார் இறந்தான் அப்படின்னு, இந்த மாதிரி பாத்ரூம்குள்ள துண்டை வச்சு சூசைட் பண்ணிட்டான்பா ஜன்னல் ஏறி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி போட முடியும்? துண்டு கழுத்துக்கும் செட்டாது, இதுக்கும் செட்டாது, எதன் அடிப்படையில துண்டை வச்சுன்னு சொல்றாங்க? எங்கள்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. நாங்க இப்ப நேத்து பார்க்க போயிருந்தோம், அப்பவும் அப்படிதான் சொன்னாங்க, துண்டை வச்சுதான் போட்டுக்கிட்டான் அப்படின்னு. அதனால திரும்பி நாங்க சர்ச்சையில சொன்னோம், இந்த மாதிரி ஐயா காயம் இருக்காங்க ஐயா, எங்கிட்ட அடுத்துன்னு சொன்னோம், இந்த மாதிரி பைசா போட்டு விட சொன்னா போட்டு விட்டோம். அந்த பைசா போட்டு விட்ட பில்லு எல்லாம் எடுத்து சர்ச்சிட்டு சொல்லிட்டு திரும்பி அங்க உள்ள லோக்கல் ஸ்டேஷன்ல நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். இப்ப மதுரை கோர்ட்ல நிக்கிறோம். நாங்க இப்பதான் வந்து இறங்கி மதுரை கோர்ட்ல அசல்ல நிக்கிறோம். இது
இது உடலை வாங்கல அங்கேயே தான் இருக்குதா? இங்கே பாளையங்கோட்டை இதில் திருநெல்வேலி ஜிஹெச்சில் இருக்கா? ஆமாம், திருநெல்வேலி ஜெயிச்சில் தான் இருக்கு. கட்சி இயக்கம் சார்ந்து யார்ட்டையும் தகவல் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, நாங்கள் எந்த அமைப்புமே கட்சியிலையும் கொடுக்கல ஒன்றும். எதுவுமே கொடுக்கலையா? ஆமாம், நான் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் இருக்கோம். இங்கே ஹைகோர்ட்டில் வந்து எதுவுமே இப்போ பண்ணாத தகவல் தெரிஞ்சா தானே, அவங்களுக்கு தெரிஞ்சா தானே இது என்ன பிரச்சனை ஏதாவது கையில் எடுப்பாங்க, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமாம் கொடுக்குறது இது இங்கே இங்கே ஹைகோர்ட்டில் போட்டுட்டு தான் திரும்பி ஊரில் போய் தான் சார் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அங்கே உள்ள கட்சியில் உள்ளவங்க எந்த கட்சியில் எதுவும் பயணிக்கிறீங்களா நீங்கள்? கட்சி இயக்கம் கட்சி இதில் பயணிக்கல நாங்கள். ஆனால் ஜான்பாணி அவர் தலைவர் கூட தான் எப்பவும் நான் எந்த மீட்டிங்னாலும் போவேன், அட்டன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அவர் துரப்பாண்டியனுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? இல்லை, இன்னும் நாங்கள் யாருக்குமே சொல்லலை, தகவல் சொல்லலைங்க. நீங்கள் தகவல் கொடுங்க. அண்ணன்ட்டு நான் பேசுகிறேன். சரி. சரிங்களா? பேசிட்டு அது என்னன்னு பார்க்க சொல்லுவோம். உடலை வாங்காதீங்க. ஏன்னா காவல்துறை இதுக்குள்ள வந்து ஜெயிலுக்குள்ள வந்து தூக்கு போட்டு சாரக்கெல்லாம் நீங்க அந்த அளவுக்குலாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஒண்ணு ஏதாவது வேற ஒன்றும் பிரச்சனை இருக்கு, ஆனா உண்மையான பிரச்சனை சொல்ல மறைக்கிறாங்கல்ல. ஆமா, என் தம்பிதே முதல்ல கேட்டேன் சொல்லி. இப்ப என்னன்னா சாப்பாடுமே தட்டுல போட்டு உள்ளதான் தள்ளுறாங்களாம். அதே மாதிரி பாத்ரூம் போனாலுமே பாத்ரூம் பக்கத்துலயே ஒரு போலீஸ் காவலுக்கு இருப்பாங்களாம். அப்படியே அவங்க நேரம் ஆனாலுமே அவங்க என்ன உள்ள என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி நம்பி இப்ப வெளில ஒருத்தர் வந்திருக்கான். அவன் சொன்னான் அந்த மாதிரி. ஏன்னா தூக்கு போட்டுலாம் சாக முடியாது, அவங்க என்ன செஞ்சான்னு தெரியாதுங்க அப்படின்னா. ஆனா நாங்க இங்க இப்ப என் தம்பியை பார்க்கும்போது டவுசர் சட்டிக்கு முன்னாடி டவுசரை கழட்டி பாக்குறேன். டவுசருக்குள்ள குண்டில பூராமே மண்ணாதான் இருந்துச்சு. நான் இப்ப சட்டியா இருக்கணும் ஐயா, சட்டிக்குள்ள பூராமே ஃபுல்லா மண்ணாதான் சார் இருக்கு அப்படின்னா. சரி, நீங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க என்னென்னு சொல்றீங்கன்னா எழுதி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்கள்ட்ட சொன்னோம். யாரு உங்கள்ட்ட கேட்டது இந்த மாதிரி டீடைல்லாம்? இல்ல, நாங்க பார்த்தோம்ல, அங்க உள்ள போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஜட்ஜியா பக்கத்துல நின்னாரு. ஜட்ஜுமா? ஆமா. நிச்சயமா நாங்க சொன்னோம் இந்த மாதிரி சார், இந்த இடத்துல காயம் இருக்கு, இந்த இடத்துல உசுரத்துல இந்த மாதிரி காயம் இருக்கு. அடுத்து டவுசரை கழட்டி பார்த்தேன் சார், எதுவும் யூரின் எதுவும் போயிருக்கானு பார்த்தேன் சார், டாய்லெட் எதுவும் போயிருக்கானு எதுவுமே இல்லை சார், ஆனா மணல் மட்டும்தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி கையில எங்க கையில இல்ல, உடம்புல சட்டை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல அங்க பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு நாங்க அதாக்கல இங்க ஊர் பண்ணிட்டோம். இப்போ ஹைகோர்ட்ல வந்து நிக்கிறோம். ஜெயிலுக்குள்ளே தான் இந்த கொலை வந்து நடந்திருக்கு. ஆமா, ஜெயிலுக்குள்ள கொலை நடந்திருக்கு. யாரு என்ன பண்ணாங்க முழுமையா தகவல் மட்டும் தெரியல. தகவல் அவனை பிடிச்ச அன்னைக்குமே அடிச்சிருக்காங்க, உள்ளேயும் அடிச்சாங்க. ஆனா அவன் திங்கக்கிழமை எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல எப்ப போனாப்ல? அது 2019. 2019 அந்த கேஸ் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சா, இல்ல வேற வழக்குக்கு போனாப்லையா? இல்ல, வேற வழக்கு எதுவும் போல. இப்ப செயலுக்குள்ள போனதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். புடிவாரண்டு. புடிவாரண்டா? வாய்தாக்கு போறதுனால புடிவாரண்டு போட்டாங்க. வாய்தாக்கு போகாதனாலயா? அந்த போக்சோ சட்டத்துல வந்து அவர் மேல இந்த வழக்குக்கு இன்னும் புடிவாரண்டு இது சரியா வாய்தா போய் அட்டன் பண்ணாதனால புடிவாரண்டு போட்டிருக்காங்க. ஆமா, புடிவாரண்டு போட்டாங்க. சரி பிரதர், நீங்க எனக்கு வாட்ஸ்அப் வாங்க, நான் உங்களுக்கு அந்த நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். பேசுங்க, நான் மத்தவங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஆடியோ கொண்டு போகணுமா மக்கள்கிட்ட, இல்ல எப்படி? கொண்டு போகணும் சார். கொண்டு போனதுனால எல்லா மக்களும் தெரியும். சரி, இந்த மாதிரி நம்ம சமுதாயம், இந்த தேவேந்திர சமுதாயத்துக்கு தான் அதிகமா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. அதனால எல்லா மக்களும் தெரிவிக்கணும்டா. சரி, ஓகே. நான் அவர் அண்ணன்ட்ட பேசுறேன். சரி. நீங்களும் அவர்கிட்ட பேசுங்க. சரியா? சரி. சரி.